This conference will now be recorded. Fine. நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நிதி? ஸ்டடி S3. Yeah, S3. S3 we just a S3 basics. S3 நம்ம எதுக்காக இப்போ யூஸ் பண்றது? S3 for சர்வீசஸ் எதுக்காக? storage. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. ஓகே ஃபைன். Data security and then reliability, security, Data backup. effective ஓகே இருக்கும், ஓகே backup safe ஆ இருக்கும். Features. Availability. ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இப்போ global S3 region. வந்து ஓகே ஓகே. இப்போ S3னா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு என்னன்றது உங்களுக்கு இருக்கு, கரெக்டா? ஃபைன். இன்னைக்கு நம்ம ப்ராக்டிக்கலா மூவ் பண்ணலாம். பக்கெட்னா என்ன, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஸோ ஃபுல்லா நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்றது தான் இன்னைக்கு டாபிக். ஸோ இன்னைக்கு பேசிக் டாபிக்ஸ் மாதிரி தான், ஃபுல்லா நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து பாலாஜி தானே அவங்க அக்கௌண்ட் நீங்க தானே இப்போ கொடுத்தீங்க? நேத்து ஆமா நான் தான் இருக்கும். உங்க அக்கௌண்ட்டை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. வினோத், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்தேன். பில்லிங் ஓகேங்க. வந்து EC2 சர்வீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிருக்கு ஃபுல்லாவே. ஓகே, நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா அதுக்கு ஒரு மெயில் ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் இன்னைக்கு 2 அக்கௌண்ட் என் கூட இருக்காங்க, சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட் இருக்கு. நான் அது கூட நான் மெயில் ரைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகேங்க. மெயில் ரைஸ் ஓகே பண்றதுக்கு EC2ல அவங்க நம்ம சப்போர்ட் டீம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுதானே, ஏன்னா நீங்க லிமிட்டட் பண்ணது வேற எதுவும் நான் பண்ணல. சரி பாப்போம். பண்ணல, என்னன்னு தெரியல. நான் செக் பண்ணி பாக்குறேன். நான் அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்ம கொடுத்துடலாம், அப்பாலஜி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட் நம்ம பில்டிங் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க. ஃபைன். ஓகேங்க. ஒன் செகண்ட். ஓகே. என்ன பேசிஸ்ல பில் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, கிரியேட் ஆயிருக்கு. அது எப்படி இருந்தாலும் சப்போர்ட் டீம் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் ப்ரோ ரீசன் தான் சொல்லுவாங்க, தவிர அது பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம ஏர்டெலுக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைடருக்கு, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இன்கேஸ் நம்ம எதாவது சரியில்லைன்னா நம்ம இந்த சிம் கார்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சும்மா சொல்லணும், இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக தான் நம்ம என்ன எடுத்திருக்கேன், ஸோ நீ ஸ்பீட் தான் சர்வீஸ் ப்ரொவைட் கொடுத்துருக்காக தான் யூஸ் பண்றேன். பட் ஆனால் AWS பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபேக்ஸ் அதிகமா இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ அப்டேட் பண்றேன் ப்ரோ உங்களுக்கு. ஓகே, ஸோ எஸ்டர்டே நம்ம S3 பார்த்தது. S3ல வந்து ஸோ ஸ்டோரேஜ் டேட்டா, ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்தாலும் ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். ரெட்ரைவ் மீன்ஸ் ஃபிச்சிங் டேட்டா அண்ட் ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் எனிவேர். நீங்க எங்க இருந்தாலும் ஸோ நீங்க உங்களோட டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு URL செப்பரேட்டா கொடுத்துருவாங்க. அது யாருன்னு நம்ம AWS சைட்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்க S3 மேனேஜ்மெண்ட் கன்சோல் பேஜ்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு S3 நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பக்கெட். ஓகே, இது கிளிக் பண்றீங்க, பக்கெட் கிரியேட் பண்றீங்க, உங்களோட ஆப்ஜெக்ட் எல்லாமே அப்லோட் பண்றீங்க. ரெண்டாவது URL மூலமா ஒன்று போவாங்க. URLனா இப்போ நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைப் ஒன்று வருது பாத்தீங்களா URL, அந்த URL மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட S3 டைரக்ட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணிட்டேன், அமேசான் S3க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா இங்க உங்களுக்கு டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கெட்ஸ் இதான் நீங்க மெயினா பார்க்க போறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பக்கெட். இந்த இடத்துல பக்கெட் கிரியேட் பண்ண போறீங்க, உங்க ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ அதான் மெயின் இந்த சர்வீஸ்ல ஃபுல்லாவே. கிரியேட் பக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல AWS ரீஜன் நீங்க சூஸ் பண்ணணும். ஆனா நீங்க குளோபல் ரீஜன் ப்ரோ சொன்னீங்க, நீங்க தான் ரீஜன் சூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ரீஜன் சூஸ் பண்ணிக்கும். பட் ஆனா இந்த இடத்துல நமக்கு குளோபலா நியர்பையா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் இன்கேஸ் உங்களுக்கு ரீஜன் இருக்குன்றது ஷோ பண்ணி காட்டும் இப்போ நியூ கன்சோல்ல. அதுல உங்களுக்கு நியர்பையா ஏசியா ஸ்பெசிபிக்ல, அதாவது நம்ம சைட்ல நியர்பையா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியர்பையா இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணி வச்சிருக்கோம்.
இஃப் இன் கேஸ் உங்களுக்கு சிங்கப்பூர் உங்களுக்கு வேணாம், வேற ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குனாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நியர்பையா இருக்கக்கூடிய குளோபல் ரீஜன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து புது கன்சோல்ல தான் இது அப்டேட் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இப்போ சிங்கப்பூர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு டிஃபால்ட்டாவே, அதனால ப்ராப்ளம் இல்லை. தென் இப்போ வந்து பக்கெட் நேம், இதுல பக்கெட் நேம் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லைன் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். பக்கெட் இந்த நேம் ரெண்டு மஸ்ட் பி ரீஜனுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சரி கன்ஃபியூஷனா இருக்கு brother. நம்ம எப்பவுமே ஒரே நிமிஷம். என்ன ஒர்க் பண்றோம், எந்த ரீஜன்ல இருக்குமோ அந்த ரீஜன்ல தான் அப்படியே ஒர்க் பண்ணுவோம். இப்போ டிஃபரெண்டா சூஸ் பண்றோமே வந்து ஒரு டவுட்டா இருக்கு. ஒரே நிமிஷம். One second brother, phone issue once again. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது தூரத்துல கேக்குற மாதிரி இருக்கா? ஓகே தான் brother. ஓகே தானே? சரி ஓகே. ஹெட்ஃபோன் ப்ராப்ளம், நான் டைரக்டா ஸ்பீக்கர்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இஃப் இன்கேஸ் நடுவில் ஏதாவது உங்களுக்கு வாய்ஸ் ஏதாவது கேட்கலன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. என்ன ஜி கேட்டீங்க டவுட் ரீஜியன் பத்தி? அதான் நம்ம இது வரைக்கும் பண்ண சர்வீசஸ் எல்லாம் என்ன மேல இந்த இடத்துல மேல குளோபல்னா அதை அப்படியே விட்டுருவோம், அதே ரீஜன்ல தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். செப்பரேட்டா இங்க ஒரு ரீஜன் சூஸ் பண்றோமே, அதான் என்ன பர்பஸ்? ஒன்றும் இல்லை பிரதர். ப்ரீவியஸ் கன்சோல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரீவியஸ் கன்சோல்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண கன்சோல் எல்லாமே இப்போ குளோபல்னா அதுவாகவே நியர்பையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் திங். இப்ப இருக்கிற கன்சோல் இப்போ நியூ அப்டேட், இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேஜ்ல எல்லாமே வந்துருச்சு. முன்னாடிலாம் அப்படி இல்ல, பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 சொல்லி ஒன்னொன்னா போகும். எப்படின்னா இப்போ ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் ஒரு பேஜ்ல இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் ஒரு பேஜ்ல இருக்கும், அடுத்த பப்ளிக் அக்சஸா நீங்க அந்த பக்கெட்டை யூஸ் பண்ண போறீங்களா இல்ல பிளாக் பண்ண போறீங்களா அதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். சோ இந்த மாதிரி செப்பரேட் பேஜஸ்ல இருந்துச்சு. இப்போ எல்லாமே அப்டேட் ஆனதால என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ரீஜியன் வந்து குளோபல் தான், ஃபைன். இப்போ S3 வந்து குளோபல் தான், ஆனா டிஃபால்ட்டா இதை சூஸ் பண்ணிருக்கு. நீங்க கவனிங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நியர்பையா இருக்கிறதான் சூஸ் பண்ணிருக்கு. நான் எதுவுமே கிளிக் பண்ணல. இல்ல இந்த இப்ப இருக்கிற கன்சோல்ல நீங்க உங்களுக்கு குளோபல் ரீஜன்ல எதெல்லாம் அவைலபிளா இருக்கோ அது காமிக்கும் S3ல மட்டும். ஏன்னா S3 வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டிவிட்டி. ஏன்னா நீங்க உங்க ஃபைல் நீங்க பெருசா இருக்கலாம், மேபி 5 டிபிக்கு மேல கூட நீங்க இருக்கலாம். ஃப்ரீ டைம்ன்றதால 5 டிபி உங்களுக்கு ஃப்ரீ. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா 5 டிபிக்கு மேல கூட நீங்க இருக்கலாம், உங்க அப்ளிகேஷன் டேட்டா எல்லாமே இருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு இப்போ நம்மளோட கிளைண்ட் வந்து யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த குளோபல் ரீஜன்ல இருக்கக்கூடிய அவைலபிள் ஆமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான், ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ப்ராஜெக்ட் தான் அப்படின்னா நீங்க நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறதே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ சாரி இந்தியால நியர்பை இருக்கக்கூடிய நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்தியானா இப்போ நம்ம மும்பை இருக்கு இங்க, பட் ஆனா சிங்கப்பூர் எதுக்காக சூஸ் பண்ணிருக்காங்கன்னா மும்பை இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நியர்பை, நீங்க வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் டிஃபால்ட்டா அது என்ன எடுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா சிங்கப்பூர் எடுத்துக்கிச்சு நமக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகே சோ நீங்க மாத்தினாலும் மாத்திக்கலாம், ஆனா நாம இங்க எதெல்லாம் அவைலபிளா இருக்கோ அதை மட்டும் மாத்திக்கோங்க. மத்த இங்க இப்போ ஃப்ரீ டைம்ன்றதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். சோ அதனால உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஏஷியா ஸ்பெசிபிக்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட பக்கெட் ரீஜன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். செகண்ட் வந்து பக்கெட் நேம். பக்கெட் நேம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே யூனிக்கா இருக்கணும்.
ஒரு குளோபல் நேம் ஸ்பேஸ்ல இருக்கணும். அப்படின்னா எப்படின்றத நான் சொல்றேன். எஸ்டர்டே கிளாஸ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் ஒன்று உங்களுக்கு எக்ஸாம்பிளா எடுத்திருப்பேன், பக்கெட் ஹைடெக் 01 அப்படின்றது. நான் என்ன பண்றேன்னா இன்னைக்கு அதே இதை எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க உங்க நேம் வேணா கொடுக்கலாம், பட் ஆனால் எல்லாமே யூனிக்கா இருக்கணும். யூனிக்கா இருக்கணும்னா ப்ரீவியஸா எக்ஸிஸ்டிங் யூசர் யாருமே இந்த பக்கெட் நேம் சூஸ் பண்ணியிருக்க கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஏன்னா உங்க பக்கெட் நேம்லயே யாராவது சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அக்சஸ் பண்ணலாம். இந்த பக்கெட்டோட யூஆர்எல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க பக்கெட் நேம் தெரியும், டேரக்டா லாகின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பக்கெட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்றேன் பக்கெட் நேம் எப்பவுமே யூனிக்கா இருக்கணும். அது நீங்க ஃபர்ஸ்ட் திங் கிரியேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இல்லைன்னா அது எடுத்துக்காது, பக்கெட் நேம் எடுத்துக்காது. நான் எப்படின்றத இப்ப காட்டுறேன். ஓகே ஃபைன். இப்போ தேர்ட் ஸ்டெப் குளோபல் கான்ஃபிகரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பி செட்டிங்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பக்கெட். அப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி பக்கெட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஏதாவது பாலிசி, அதுக்கு ஏதாவது ஆக்சஸ், அதுக்கு ஏதாவது நீங்க வந்து ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது சம் கண்டிஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதே பர்மிஷனும் இந்த நீங்க புதுசா கிரியேட் பண்ற பக்கெட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு இதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கெட். அதனால இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இந்த பக்கெட் இல்லாத மாதிரி காமிக்குது. ஸோ அதனால இதை லீவ் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எதெல்லாம் ரெக்கார்டோ அதெல்லாம் கீழே இருக்கும். ஆப்ஷனல் இந்த மாதிரி ஆப்ஷனல் சைட்ல போட்டுருவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, இப்போ புதுசா கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட்கான ஃப்ளோவும் அதுதான், எக்ஸிஸ்டிங் கிரியேட் பண்ண பக்கெட்டுக்கும் ஆன ஃப்ளோவும் அதுதான். ஸோ ஒரு டைம் நீங்க போயிட்டு மேனுவலா ஒரு டைம் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. டைரக்டா சூஸ் பக்கெட் கொடுத்துட்டு இந்த நீங்க இதே ஃப்ளோவை இந்த பக்கெட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஷன்ஸ் பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க புதுசா கிரியேட் பண்ற பக்கெட்டுக்கும் வந்துடும். ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். ரீஜன் சூஸ் பண்ண போறீங்க, இட்ஸ் குளோபல் ரீஜன் தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் ஆனால் நியர்பையா இருக்கக்கூடியதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் நமக்கு. ஸோ பக்கெட் நேம் எப்பவுமே மஸ்ட் பி யூனிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காப்பி செட்டிங்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பக்கெட். ஓகே, இதான் 3 ஸ்டெப், நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப். இது என்ன ப்ரோ ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்? யாராவது ஏசிஎல்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசிஎல் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் தானே? ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னா என்ன? யாருக்கெல்லாம் அந்த பக்கெட் அக்சஸ் பண்ணலாங்கிற ரைட்ஸா? கரெக்ட் கரெக்ட் இல்ல கரெக்ட். இட்ஸ் கால்டு, அவங்க சொன்னது கரெக்ட் தான். சொல்லுங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்ல வந்தீங்களா, என்னன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம விச் ஏரியா வந்து பிளாக் பண்ணலாம், விச் ஏரியா வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம்னா அந்த ஏசிஎல் சொல்லி சிசிஎன்ஏல படிச்சிருக்கேன். கரெக்ட் பிரதர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒன்றும் இல்லை, சிம்பிள். டு கிவ் த பர்மிஷன் ஃபார் ஆல் ஓவர் ட்ரைனிங், ஃபார் யூசர், ஃபார் பக்கெட், ஃபார் திங்ஸ், ஃபார் எனிதிங், எது வேணா சொல்லலாம். ஏசிஎல் மீன்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஆக்சஸ் மீன்ஸ் நம்ம உள்ள அந்த பர்பஸ் என்னன்றதை ஒர்க் பண்ண போறோம். கண்ட்ரோல்னா ஸோ அலோ ஆர் டினை. லிஸ்ட்னா யூசரா இருக்கலாம், அது ஒன் ஆஃப் த பக்கெட்டா இருக்கலாம், அது ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டியா இருக்கலாம், ஒன் ஆஃப் த சர்வீஸா இருக்கலாம், ஒன் ஆஃப் த ரிசோர்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இட்ஸ் கால்டு ஏசிஎல். ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்னா என்னன்னா, ஆப்ஜெக்ட்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர், ஓனர்ஷிப்னா யார் எடுத்துக்க போறாங்க. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து டிசேபிள்லே இருக்கட்டும். எனேபிள் பண்றீங்கன்னா இந்த பக்கெட்டோட ஓனர் யாரோ, இந்த பக்கெட்டோட ஆப்ஜெக்ட் யாரோ அப்படின்றத நீங்க ஃபுல்லாக மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க எப்பயுமே. ஓகேவா? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏசிஎல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்காது. ஏசிஎல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட அட்மினோட, அவங்க அட்மின்ட்ட தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் அந்த பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இஃப் இன் கேஸ் கிரியேட் பண்ணி நம்ம அவங்க டேட்டா வாங்குறாங்கன்னா யாராருக்கெல்லாம் அந்த பக்கெட் கொடுக்கணும், யாராருக்கெல்லாம் பக்கெட் கொடுக்க கூடாதுன்ற லிஸ்ட் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால டிஃபால்ட்டா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிஎல் வந்து டிசேபிள்லே இருக்கட்டும். ஓகே ஃபைன். பப்ளிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் ஃபார் திஸ் பக்கெட். நான் ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க. அந்த யூஆர்எல் வந்துச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க பக்கெட்டை நீங்க பப்ளிக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த யூஆர்எல் உங்கள்கிட்ட மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ சுரேஷ் மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. பட் ஆனா வினோத் கிட்டயோ, ராமலிங்கம் கிட்டயோ, ஈஸ்வர் கிட்டயோ, ஸோ எல்லார்ட்டையுமே இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் யூஆர்எல் கிளிக் பண்ணி டேரக்டா உங்களுக்கு சீக்ரெட் ஃபைல்ஸ் சம்திங் எல்லாம் என்ன வச்சிருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்றோம், பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ். இதை அன்கிளிக் பண்ணீங்கன்னா இதுல எதெல்லாம் வந்து பிளாக் பண்றீங்கன்றத தனித்தனியா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல மொத்தமா கிளிக் பண்றீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக் ஆயிடும். அந்த யூஆர்எல் தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ணலாம், பக்கெட்குள்ள போகலாம். அந்த பக்கெட் யூஆர்எல் யாருக்கு தெரியும்? இப்போ நான் கிரியேட் பண்றேன், எனக்கு தெரியும். இஃப் இன் கேஸ் பாலாஜி கிரியேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இல்ல அவங்கவுங்க அக்கௌண்ட்ல அவங்கவுங்க செப்பரேட்டா கிரியேட் பண்றீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பக்கெட் வெர்ஷனிங் இது நீங்க நாளைக்கு டுமாரோ டாபிக்ல பாப்பீங்க. இதெல்லாம் குட்டி குட்டி டாபிக் தான். அதெல்லாம்
பக்கெட் வெர்ஷனிங்னா ஒன்றும் இல்லை. வெர்ஷனிங் இஸ் த மீனிங் ஆஃப் கீப்பிங் மல்டிபிள் வேரியன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் த சேம் பக்கெட். ஒன்றும் இல்லை, நான் மேலே சொல்லியிருந்தேன் யூனிக் நேம்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இஃப் இன் கேஸ் சேம் நேம்லேயே நீங்க புதுசாக ஒரு பக்கெட் கிரியேட் பண்றீங்கன்னா, நான் நோட் பேட்ல சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா *1. ஸோ ஒரு வெர்ஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த வெர்ஷன் ஒரு நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் பக்கெட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ சேம் நேம்ல தான் இருக்கும், பட் வெர்ஷன் நேம் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரெண்ட் பக்கெட் பட் சேம் நேம்ல இருக்குன்ற மாதிரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம எப்பயுமே டிசேபிள் இருக்கட்டும். எனேபிள் கொடுக்குறீங்கன்னா நீங்க வெளியில வந்து தனியாக கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும் வெர்ஷனிங்க்கு. ஸோ அதனால இப்போதைக்கு டிசேபிள் இருக்கட்டும். ஒரு பக்கெட் இன்னைக்கு சிம்பிளா எப்படி கிரியேட் பண்ண போறோம், ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபைல்ஸ், அதை ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி அப்லோட் பண்ண போறோம், ஸோ எப்படி டெலீட் பண்ண போறோம், எப்படி அக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பாக்குறது. ஸோ tags இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷனல் மெத்தட் இன் ஆல் சர்வீசஸ். ஸோ வேணும்னா உங்க கிளைண்ட்டுக்காக நீங்க இந்த இடத்துல கீ வேல்யூ எதுக்காக, ட்ரைனிங்காக நான் பண்றேன் அப்படின்றது. ஸோ இன்கேஸ் ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக. ஸோ இப்போ இந்த பக்கெட் எதுக்காக கிரியேட் பண்றீங்க, ஃபார் ஸ்டோரேஜ்க்காக. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான டேக்ஸை நீங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம். டிஃபால்ட் என்கிரிப்ஷன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, S3 மேனேஜர் கீ அப்படின்னு ஒரு டாபிக் இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்க. அமேசான் S3 மேனேஜர் கீ அப்படின்னா என்னன்னா, எப்பயுமே உங்க பக்கெட் வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டா யார் கொடுக்குறாங்கன்னா அமேசான் டிஃபால்ட்டா கொடுத்துக்குது. அதுக்கு பேர் தான் S3 மேனேஜர் கீ. இப்போ நீங்க ஒரு கீ வந்து கிரியேட் பண்றீங்கன்னா அது கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இட்ஸ் கால்டு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மாதிரி தான். உங்களுடைய பக்கெட்ல இருக்க ஃபைல்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்கிரிப்டடா வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அல்காரிதம் மெத்தட்ல இருக்கும், ஃபுல்லாவே ஏதாவது கொலாப்ஸ் ஆகி மாதிரி இருக்கும். EC2ல வந்து பாத்தீங்கன்னா பெம்கி பிபிகேன்னு சொல்லி 2 கிரியேட் பண்றப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டே சுத்தமா புரியாது. அதை டீக்ரிப்ட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு 1 லைனா மாறும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ரிமோட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட விர்ச்சுவல் சர்வர் ஓப்பன் பண்ணுவீங்க. சேம் லைக் தட் அதே தான். இஃப் இன் கேஸ் என்னோட URL யாருக்கோ போயிடுச்சு, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா, ஸோ இப்போ என்கிரிப்ஷன் ஃபார்மேட் தான் இருக்கும். இப்போ உள்ள போய் நீங்க கரெக்டா URL வச்சிருந்தாலும் ஸோ என்கிரிப்டட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அக்சஸா இருக்கும். இப்போ அதர் URL ஏதாவது போறாங்க அப்படின்னா தெரியாது. ஸோ அது எப்படின்றதெல்லாம் நாளைக்கு ஒரு டாபிக்ல பாப்பீங்க. அதாவது பக்கெட் வெர்ஷனிங், என்கிரிப்டட் ஃபார்மேட் எப்படி, ஸோ KMS கீனா என்ன, S3 மேனேஜர் கீனா என்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாவே பாப்பீங்க. இப்போ டிஃபால்ட்டா எதுல கிளிக் ஆயிருக்குன்னா சர்வர் சைடு என்கிரிப்ஷன் வித் அமேசான் ப்ரொவைட் பண்ற மேனேஜர் கீழே இருக்கு. இப்போ நம்ம கீ இந்த என்கிரிப்டட் கிரியேட் பண்றோம்னா கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், அதாவது KMS சொல்லுவாங்க, தனி சர்வீஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ எப்படி EC2ல வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் API எல்லாம் பாத்தீங்களா அதே மாதிரி. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா கேக்குது பாருங்க, சூஸ் ஃப்ரம் யுவர் AWS மேனேஜர் கீயா இல்ல என்டர் AWS மேனேஜர் கீ ARN. ARN உங்களுக்கு தெரியும், அமேசான் ரிசோர்ஸ் நேம். ஸோ இல்ல இப்போ நான் தான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா KMS கிரியேட் பண்ண போறேன். அப்போ கிரியேட் KMSன்னு போனீங்கன்னா அது ஒரு தனி சர்வீசஸ். சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இது பாருங்க, கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் செக்யூர்லி ஜென்ரேட் அண்ட் மேனேஜ் யுவர் AWS என்கிரிப்ஷன் கீ. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டா எதுல இருக்கட்டும், AWS கொடுக்குற கீழே இருக்கட்டும். ஓகே, பக்கெட் கீ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்பயுமே எனேபிள்ல தான் இருக்கணும். அப்பதான் உங்க பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்டட்ல இருக்கும். ஸோ யாருமே அக்சஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஓகே, டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கும். ஸோ எனேபிள்ல இருக்கட்டும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லாக்னா பக்கெட் லாக் பண்றது இல்லாம உள்ள இருக்க அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நீங்க லாக் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்க குட்டி குட்டி டாபிக் நாளைக்கு பாப்பீங்க, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் கிரியேட் பண்றது, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ், நெக்ஸ்ட் ஒன்னு எப்படி அப்லோட் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல ஆப்ஜெக்ட் லாக் வந்து டிசேபிள்ல இருக்கட்டும். ஸோ எனேபிள் கொடுத்தீங்கன்னா நீங்க தனியா வெர்ஷனிங்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஒரு லைன் கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, so இப்போ பாருங்க, after creating the bucket you can upload files and folders to the bucket and configure additional bucket setting. additional bucket setting தான் இதான், advanced settings, object lock, encrypted format, அடுத்தது bucket versioning, இதெல்லாம் additional setting. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், create bucket நான் கொடுக்க போறேன். ஸோ ஆஃப்டர் ஒன் நான் ரீகேப் பண்றேன், உங்களுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. ரீஜன் ஃபர்ஸ்ட் குளோபல் தான், பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த கன்சோல் பேஜ்ல ஒரு ஆப்ஷன் வந்து பெனிஃபிட், ஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இன்னமும். ஓகே ஃபைன். பக்கெட் நேம் வந்து பாத்தீங்கன்னா must be unique. ஸோ காப்பி எக்ஸிஸ்டிங் பக்கெட்டோட செட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். அப்படி இப்போதைக்கு பக்கெட் எதுவுமே இல்லைன்னா நியூ அக்கௌண்ட், ஸோ நியூ பக்கெட், ஸோ அதனால இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நோட் பேட்ல நான் சொன்ன மாதிரியே ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், இட்ஸ் ஒன் ஆஃப் கிவிங் த பர்மிஷன் டு அலோ ஆர் டினை. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அலோ ஆர் டினை எந்த யூசர் கொடுக்குறீங்க, எந்த பக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்றதான். ஸோ ஆக்சுவலா டிஃபால்ட்டா டிசேபிளே இருக்கு, ஸோ அப்படியே இருக்கலாம். பிளாக் பப்ளிக் அக்சஸ் மீன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா URL கிடைச்சாலும் எல்லாமே பப்ளிக் அக்சஸா இருக்காது. ஸோ உங்களுக்குன்னு தனியா பிரைவேட் கீ மாதிரி இல்லை பிரைவேட்
இப்போ கீழே பார்த்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரா இருக்கும். பக்கெட் வெர்ஷனிங் இட்ஸ் ஒன் ஆஃப் த சேம் நேம் தான், பட் ஆனால் வெர்ஷனிங் ஆட் பண்ணிட்டு அந்த வெர்ஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பக்கெட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேக், டிஃபால்ட் என்கிரிப்ஷன், இதெல்லாம் அடிஷனல் செட்டிங். ஸோ ஆஃப்டர் வர கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ நான் கிரியேட் பக்கெட் கொடுத்துக்கிறேன். பாருங்க பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன் கிரியேட் ஆகுதுன்னா எனக்கு இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு, பக்கெட் ஹைடெக் 01. ஓகே, ஸோ இப்போ EC2ல பார்த்த மாதிரியே மேல டேஷ்போர்ட்ல, அதாவது மெனு பார்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபுல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே சொல்லிடுவாங்க, எப்போ கிரியேட் பண்ண டேட்டு, ஆக்சஸ் என்ன, ஸோ எல்லாமே. ஓகே ஃபைன். இப்போ நான் பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பக்கெட் கிரியேட் பண்ண உடனே அகைன் நான் S3 குள்ள வரேன், கிரியேட் பக்கெட் குள்ள போறேன். ஒன் செகண்ட், பக்கெட் இப்போ பாருங்க ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணது இருக்கு. இதுல எப்படி ஜி நான் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்றதுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே தேடிட்டு இருப்பாங்க, எங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, கிரியேட் பக்கெட் தானே இருக்கு அப்படின்னா. ஸோ இங்க பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மட்டும் கலர்ல இருப்பாருங்க. எப்பவுமே ஒரு கன்சோல் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர்ல இருக்குன்னா கிளிக் பண்ணலாம்னு அர்த்தம். சிம்பிளா நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பக்கெட் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு காட்டுது அப்லோட், இந்த ஆரஞ்சு கலர் சிம்பிள்ல காட்டுது. ஓகே, ஸோ கிரியேட் ஃபோல்டர்லாம் நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டருக்குன்னு தனியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் நீங்க அதுல போய் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் நான் ஓப்பனா என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலோ சம்திங், இல்லைன்னா ஒரு போட்டோஸோ இல்லைன்னா வீடியோஸோ இல்லைன்னா எது வேணாலும் அப்லோட் பண்ணலாம் இந்த இடத்துல. பட் எல்லாமே 5 TBக்குள்ள. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் எதுக்குமே இப்போதைக்கு நான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணல, அதாவது எதுவுமே காமிக்கல. உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா ஒரு கிளிக் பண்ண முடியாத ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி, காப்பி S3 URL, காப்பி URL, டவுன்லோட், ஓப்பன், டெலீட், ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம் அடிஷனல் ஆப்ஷன். ஸோ ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி URL கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஆப்ஜெக்டோட URL. ஓகே ஃபைன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, நான் சொன்னேன் பக்கெட் வெர்ஷனிங்னா நாளைக்கு பாப்பீங்க. ஸோ டிஃபால்ட் என்கிரிப்ஷன் நாளைக்கு பாப்பீங்க. ஸோ இதெல்லாம் நாளைக்கு நீங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட் பர்மிஷன், இந்த பக்கெட்டுக்கு எப்படி பர்மிஷன், பப்ளிக் அலெக்ஸ்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கு, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கும். ஸோ மெட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பக்கெட் வந்து சைஸ் இருக்கு, எவ்வளவு ஆப்ஜெக்ட் நீங்க ஃபோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஃபுல் இது. மேனேஜ்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன், லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் வந்து ஒரு டாபிக் பாப்பீங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வர கிளாஸ்ல பாப்பீங்க. ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸும் ஆல்மோஸ்ட் பாப்பீங்க. ஓகே ஃபைன். இப்போ ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன்றதை பார்க்கலாம். இப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு தென் இப்போ டைரக்டா ஃபைலுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துக்கலாம்னா நீங்க நேம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் திங், சாரி இது வந்து நேம்ல உங்களுடைய ஃபைல்ஸ் அண்ட், அதாவது இஃப் இன்கேஸ் இந்த பக்கெட் எக்ஸிஸ்டிங் பக்கெட்டா இருந்து உங்களுக்கு ஏதாவது நிறைய ஃபைல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். நேம் எதுல கொடுப்பீங்கன்னா உங்க டிஃபால்ட்டா லோக்கல் மிஷின்ல கொடுத்து நீங்க டேரக்டா எல்லாம் பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஆட் ஃபைல்ஸ்னா வீடியோ, ஜேபிஜி ஃபார்மேட், பிஎன்ஜி ஃபார்மேட், உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டோஸோ சம்திங் எதுனாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபோல்டரா ஒரு ஃபோல்டராகவும் நீங்க அப்லோட் பண்ணலாம். நான் ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், உங்களோட நோட்ஸ் என்ன பண்றேன்னா இதில் ஆட் பண்றேன். நோட் பேட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா என்ன பண்றேன்னா ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஃபைல்ஸ். ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட் பண்றேன்னா AWS செஷன், ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது பேக் எண்ட்ல டேட்டா இருக்கான்ட்டு. ஓகே ஃபைன். பேட்ச் வீடியோ, எம்பார்ட், மேக் அட்ரஸ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செகண்ட் வேற ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஒன் செகண்ட். import MAC address. ஓகே ஃபைன். நான் என்ன பண்றேன், இந்த பேட்ச் வீடியோ அப்லோட் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க அப்லோடு தனியாக கொடுங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்க பண்ணீங்கன்னா போகாது, ஏன்னா அது ஃபோல்டர் இல்லையா, உள்ள இருக்க காமிக்க ஒன்லி ஃபோல்டர் மட்டும் தான் ஷோ ஆகும். இந்த ஃபோல்டர் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு இதை பாருங்க, this will upload all files from batch video, only do this if you trust the site. ஸோ என்னன்னா இப்போ நம்ம ஓப்பன் சோர்ஸ்ல நம்மளோட ஃபைல்ஸ் அப்லோட் பண்றோம். ஸோ இன்க்ளூட் அந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே அப்லோட் ஆயிடும்.
நம்ம பண்றதா இருந்தா ட்ரஸ்ட் பண்ணிட்டு இந்த சைட்ல போட சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்றோம்னா ஓகே ஃபைன், எனக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்க எல்லாமே காட்டுது. இப்ப தனியா டெக்ஸ்ட்னா ஃபோல்டர் காட்டல, இது எல்லாமே ஃபோல்டர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டைரக்டா இதெல்லாம் பர்மிஷன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், நாளைக்கு வரேன் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகே இப்போ நீங்க பல்ஜா ஏத்திக்கோனா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். அப்லோட் இட் வில் டேக் டைம், பட் ஆனால் எல்லாமே 1 KB இருக்குன்றதால டக்கு டக்குன்னு அப்லோட் ஆயிடுச்சு. பட் இஃப் இன்கேஸ் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் ஆயிருக்கும். ஓகே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள வந்து பாருங்க ஃபோல்டர்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்றேன். என்னோட யூஆர்எல் தோ இருக்கு. ஓப்பன் வித் இது இப்போ என்னோட யூஆர்எல் எனக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி காட்டுது பாருங்க. இது ஏன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ல காட்டுது? ஐ மீன் உங்களுக்கு எதுவுமே புரியல, ஆனா உங்களுக்கு டைரக்டா இது இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்றது தெரியும் கரெக்டா. பட் ஆனா ஏன் இப்படி காட்டுது? HTML யூஸ் பண்றது ஓபன் பண்றதுனால, வெப்ல ஓபன் பண்றது. டு கிவ் சம் பர்மிஷன் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நான் கொடுக்குறப்பே 2 கீ என்கிரிப்டட் கீ நான் சொல்லியிருந்தேன். AWS மேனேஜர் கீ அன்னோன் பர்சன் ஓபன் பண்ணா என்கிரிப்டடா இருக்கணும்க்காக. இப்போ நான் அன்னோன் பர்சன் இல்லையே, நான் தானே அப்லோடே பண்ணது. நம்ம வந்து நம்ம சர்டன் என்ன சொல்ற சர்டன் S3 AWS S3 கீ யூசர் நேமோ எனேபிள் பாஸ்வேர்டோ பண்ணணும். எதுவும் போடாம நம்ம போய் காமனா தானே அலோவ் பண்றோம், ஓபன் பண்றோம். அதனாலயா? அதனால இல்ல ஜி, நான் கொடுக்குறப்ப 2 கீ ஃபார்மேட் நான் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா. என்கிரிப்டடுக்கு கீ மேனேஜர் சர்வீசஸ் சொல்லி ஒன்னு கொடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் AWS மேனேஜர் கீன்னு ஒன்னு. 2 என்கிரிப்டட் ஃபார்மேட் நான் பக்கெட் கிரியேட் பண்றப்ப 1 செகண்ட் நான் பக்கெட் அகைன் கிரியேட் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதோ பாருங்க, இதோ கிரியேட் ஆயிருக்கும். சர்வர் சைடு என்கிரிப்ஷன் வித் AWS Amazon S3 மேனேஜர் கீ. நான் என்கிரிப்டட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனேபிள் பண்ணிருக்கேன். இப்ப டிசேபிள் பண்ணனா எனக்கு எதுவுமே ஆகாது, டைரக்டா ஷோ ஆயிடும். இப்போ எனேபிள் பண்ணதால என்ன இருக்குன்னா AWS கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கீ என்கிரிப்டட் கீ அது ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆனதால நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஓகே ஸோ இப்போ நீங்க தனியா கீ கிரியேட் பண்றீங்க. இதே நான் எதுக்குன்னா உங்களுக்கு இப்போ ப்ராஜெக்ட்னு வரீங்கன்னா கிளைண்ட் கன்ஃபார்ம் வந்து நம்மளோட கீ தான் கேட்பாங்க, AWSன்னு கொடுக்கக்கூடிய கீயை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட யூஆர்எல் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாருங்க யூனிக்கா இருக்கும். ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், தனித்தனி யூஆர்எல் தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்னு ஒரு யூஆர்எல் இருக்கும், தனித்தனியா எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. part 1 நோட்ஸ் இதோ பாருங்க. S3 URL, அதுக்கு ரிசோர்ஸ்க்கான ஒரு URL, அடுத்து டேக்கு ஒரு URL, அடுத்து நம்ம ஆப்ஜெக்டோட URL. ஓகே இந்த ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் வெர்ஷனிங், ஆப்ஜெக்ட் லாக் எப்படி, ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னா எப்படி, ஸோ அடுத்தது வந்து ஒரு கீ மேனேஜர் சர்வீஸ் ஐ மீன் KMSனா எப்படி. ஸோ அது நீங்க லாஸ்ட் திங் கூட பார்க்கலாம், பட் நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா S3 ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். யூஸ் கேஸ் நமக்குள்ள போயிடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே டுமாரோ வி வில் கிளாரிஃபை. ஓகே அது ஸோ இன்னைக்கு என்கிரிப்ட் பார்த்து டிசேபிள் பண்ணிருந்தா உங்களுக்கு நோட்பேட்ல ஓபன் ஆகுமா பிரதர்? இன் கேஸ் அது டிசேபிள் இருந்துச்சுன்னா ஜேபேக்னா ஜேபேக்ல, நோட்பேட்ல. ஆமா 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 நீங்க எந்த ஃபார்மேட் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்ல ஓபன் ஆகும். ஓகே டெலீட் பண்றப்பயும் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா பக்கெட் டெலீட் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகாது. பக்கெட்ல ஏதாவது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு ஸோ டேரக்டா அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கோங்க. இல்ல டெலீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு டெலீட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு அடுத்தது உங்க பக்கெட் என்ன பண்ணுங்கன்னா டெலீட் பண்ணுங்க. டெலீட் ஆயிடும். ஃபைன், அவ்வளவுதான். ஸோ பக்கெட் மஸ்ட் பி இஸ் நாட் எம்டி. 1 செகண்ட் டெலிட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஆயிடுச்சு. டெலிட் ஆயிடுச்சு ஃபுல்லா. 1 செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். The confirm bucket is okay. உங்களுக்கு இதுவும் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கேக்குது? இப்போ பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்டா டெலீட் பண்றேன். fine, bucket must be empty before they can be deleted to all the objects. Okay, use the empty bucket
நம்ம அப்லோட் பண்ணதால ஃபர்ஸ்ட் திங் அது என்ன பர்மனண்டா டெலீட் பண்றீங்களான்றது இன்னொரு நான் சொன்ன மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மாதிரி. ஸோ இன்னொரு டைம் டெலீட் பண்றீங்களா கேக்குது. ஃபைன், நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால பக்கெட்டும் டெலீட் பண்றேன்றதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பக்கெட்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ காட்டுது பாருங்க, இதோட நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிட்டு ஸோ இதில் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ டெலிட் பக்கெட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஆனா பிரதர் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, பக்கெட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். 5 டேஸ்க்கு மேல ஒரு பக்கெட்டை வச்சிருக்காதீங்க ஃப்ரீ டயர்ல. அக்கௌண்ட் ஏகப்பட்டது சார்ஜஸ் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் 30 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். பட் ஆனா இப்போ எந்த ரீசனால அக்கௌண்ட் எல்லாம் ஹோல்ட் ஆகுது, பில்லிங் சார்ஜ் ஆகுதுன்றே நம்மளால சொல்ல முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாரி 5 பக்கெட்ஸ் 5 டேஸ்க்குள்ள வச்சுக்கோங்க. 5 டேஸ்க்குள்ள டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் எதுவும் இல்ல, பெய்ட் அக்கௌண்ட்னா பிரச்சனையே இல்லை, நம்ம எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாம். அதனாலதான் சொல்றேன். பட் ஆனா 30 டேஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கிற லிமிடெட் தான். பட் ஆனா என்னன்னு தெரியல. அதனால 5 டேஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பக்கெட்டை டெலிட் பண்ணிடுங்க. இன் கேஸ் நீங்க ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது அப்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா 5 டேஸ்க்குள்ளே உங்க பக்கெட்டை டெலிட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ரீஜன், இப்போ ரீஜன் சூஸ் பண்ற மாதிரி இருக்கு, அது ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன், ஒரு மேக்ஸிமம் 4 to 5 பக்கெட்ஸ்க்கு மேல எதுவும் கிரியேட் பண்ணாதீங்க. அப்படியே கிரியேட் பண்ணாலும் டெலிட் பண்ணிடுங்க. ஆனா அக்கௌண்ட் போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம ரெக்கவர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம், தலைவலியா இருக்கும் அது ஃபுல்லா. அதனாலதான். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்தது ஏதாவது டவுட் இருக்கா? சிம்பிள் தான். ஹலோ, ஓகே ஓகே ஃபைன். ஓகே 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 சரி, ஓகே ஃபைன். இன்னைக்கு இதோட இருக்கட்டும், எனக்கு ஒரு அதர் ஒர்க் இருக்கு இன்னொரு 1/2 hourல. ஸோ அதனால நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ டுமாரோ நம்ம இதை ஒரு யூஸ் கேசஸோட, பட் சின்ன சின்ன நீங்க என்கிரிப்டட் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் லாக் பண்றது, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், ஸோ ஃபுல்லாவே நம்ம நாளைக்கு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபுல்லா என்ன நடக்குதோ நான் சொல்லிடுறேன். அதுல அடுத்த மெட்ரிக்ஸ்னா என்னன்றதும் நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நாளைக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே பிரதர். ஓகே, எஸ்டர்டே நேத்தி யாரெல்லாம் ஆப்சண்டோ எல்லாரும் அந்த வீடியோ பாத்தீங்களா? என்னன்றது ப்ரோ நான் ஏன்னா நேத்து பார்க்கல. ஓகே ஓகே இன்னைக்கு பார்த்துறேன். சரி, பாத்துட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி டாஸ்க்கும் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைடே கொடுக்குறேன். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு டெய்லி கொடுக்கறது வேணாம், நான் ஃப்ரைடே கொடுக்குறேன். 2 days டைம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க யூஸ் கேஸோட எதாவது உங்களுக்கு நான் புதுசா கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே 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 தேங்க்யூ பாலாஜி. பேக் எண்ட் உங்களுக்கு எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. நீங்களும் ஒன்ஸ் ஏதாவது நீங்க ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா பேக் எண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்கௌண்ட் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க. ஓகே 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 தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.